The third part of the absorption and assimilation of proteins, carbohydrates and fats. Page number 82. First parallel, last lines. Water soluble vitamins are absorbed by the simple diffusion or active transport. The transport of water depends upon the osmotic gradients. நீரில் கரையும் விட்டமின்கள் எளிய விரவல் அல்லது செயல்மிகு கடத்தல் மூலம் கடத்தப்படுகின்றன. இந்த வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், நீரில் கரையக்கூடிய அந்த விட்டமின்ஸ் ஆர் அப்சார்ப்னா உட்கிரகிக்கப்படுது பை த சிம்பிள் டிஃப்யூஷன்ஸ், எளிய விரவல் முறையின் மூலமாகவோ அல்லது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செயல்மிகு கடத்தல் மூலமாகவோ கடத்தப்படுது. இது அந்த நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ஸ். அதே மாதிரி நீர் எப்படி உட்கரிக்கப்படுதுன்னா அது ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து, அங்கே என்னென்ன அடர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து, ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து நீர் உட்கரிக்கப்படுகின்றது. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆஸ்மாட்டிக் மீன்ஸ் ஊடுகலப்பு, கிரேடியன்ட்னா அடர்வை பொறுத்து நீர் உட்கரிக்கப்படுகின்றது. Absorption of substances in the alimentary canal takes place in mouth, stomach, small intestines and large intestines. உணவு உட்கிரகித்தல் வாய்க்குழி, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றாலும் பெருமளவு உட்கிரகித்தல் நடைபெறும் இடம் சிறுகுடல்லேயாகும். சிறுகுடல் தான் பெருமளவு உணவு உட்கிரகிக்கப்படுகின்றது. However, maximum absorption takes place in the small intestines. இந்த மாதிரியான மேலே சொல்லப்பட்ட அனைத்து இடங்களிலும் நடைபெற்றாலும் பெருமளவு உட்கிரகித்தல் நடைபெறும் இடமாக சிறுகுடல் தான் இருக்குது. The absorptions of small sugars, alcohol and medicines takes place in the stomach. எளிய சர்க்கரை, ஆல்கஹால் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவை இரைப்பையில் உட்கிரகிக்கப்படுகின்றன. Absorption of simple sugars, alcohol and medicines takes place in stomach. இரைப்பையில் தான் அது உட்கிரகிக்கப்படுகின்றன. Certain drugs are absorbed by blood capillaries in the lower side of the tongue and mucosa of mouth. சில மருந்து பொருட்கள் நாக்கின் கீழ்ப்பகுதியில் உள்ள இரத்த நுண்ணாளங்கள் மற்றும் வாயில் உள்ள கோழை படலத்தால் உட்கிரகிக்கப்படுகின்றன. லோயர் சைட் ஆஃப் த டங் அண்ட் மியூகோசா ஆஃப் த மவுத், அந்த நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பிளட் கேப்லரிஸ் அண்ட் மியூகோசா ஆஃப் த மவுத், இதன் மூலமாக உட்கிரகிக்கப்படுகின்றன. Large intestines is also involved in the absorption of more amounts of water, vitamins, some minerals and certain drugs. பெருங்குடலும் அதிகளவு நீர், விட்டமின்கள், சில தாதுப்புகள் மற்றும் சில மருந்து பொருட்கள் ஆகியவற்றை உட்கிரகிக்கின்றன. யார்? பெருங்குடலும், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ். இதில் என்னது? அதிகளவு நீர், விட்டமின்கள், சில தாது பொருட்கள் மற்றும் சில மருந்து பொருட்கள் ஆகியவை உட்கிரகிக்கப்படுகின்றன. Absorbed substances are transported through blood and lymph to the liver through the hepatic portal systems. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் கல்லீரல் போர்ட்டல் மண்டலத்தின் வழியாக கல்லீரலை அடைகின்றன. புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, கல்லீரல் போர்ட்டல் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் வழியாக கல்லீரலை அடைகின்றன. From the liver, nutrients are transported to all other regions of the body for utilizations. கல்லீரலில் இருந்து உணவு ஊட்டப்பொருட்கள் பல்வேறு உடற்பகுதிகளுக்கு சென்று பயன்பாட்டுக்காக கடத்தப்படுகின்றன. ஃப்ரம் த லிவர், கல்லீரலுக்கு வருது. கல்லீரலில் இருந்து அந்த உணவுப் பொருட்கள் நியூட்ரியன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் அதர் ரீஜன்ஸ், மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஆஃப் த பாடி ஃபார் யூட்டிலைசேஷன்ஸ், உடல் பகுதியின் பயன்பாட்டிற்காக கடத்தப்படுகின்றன. கல்லீரலில் இருந்து மற்ற ரீஜன்ஸ் கடத்தப்படுது. இதுக்கு அந்த உடல் பயன்பாட்டிற்காக கடத்தப்படுது. ஆல் த பாடி டிஷ்யூஸ் யூட்டிலைஸ் த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஃபார் தயர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் incorporate into their protoplasm. This process is called assimilations. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை உடலின் அனைத்து திசுக்களும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருளாக மாற்றும் நிகழ்ச்சிக்கு பேர் தன்மயமாதல் என்று பெயர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கோங்க. ஆல் த பாடி டிஷ்யூஸ் யூட்டிலைஸ் அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களும் அந்த உட்கிரகிக்கப்பட்ட அந்த பொருட்களை பயன்படுத்துது. ஃபார் தயர் ஆக்டிவிட்டீஸ், தன்னுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்குது. அண்ட் இன்கார்பரேட் இன்டு தயர் புரோட்டோபிளாசம்ஸ், அது என்னது? அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அசிமுலேஷன். இந்த மாதிரி அந்த புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சிக்கு பேர் தானது அசிமுலேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. வாட் இஸ் அசிமுலேஷன்ஸ்ன்றது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் அப்சார்ப்ஷன்ஸ், வாட் இஸ் அசிமுலேஷன்ஸ், இதெல்லாம் தெரியாது, அண்டர்லைன் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. தேங்க்யூ.